அவுத்து விட்டுச்சியா? சின்ன மாமா தான் அவுத்து விட்டுச்சு, ஏதோ தெரியாம சொல்லிச்சு, அதுக்காக போய் அடிக்கிற. அடிக்காம கொஞ்சம் இப்ப இறக்கத்தும் போச்சு. இப்ப இனிமே என்னடா பண்ணுச்சா? இப்ப என்ன பண்றது? பொழுக்க சூடு காய்ச்சி தன் தொடையில இஸ்து விட்டு வந்துட்டா இவனுக்கு. நிலத்தாயா இல்ல பேய இப்படி கொடுமை பார்த்துறீங்க? டேய், உன்னை பார்க்க எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு தான் கோபம் வருது, நான் என்ன பண்றது? அண்ணன் மகனே, எங்க அண்ணனை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலடா. மாடசாமி எப்படி இருந்தாலும் தப்பிச்சிட்டு இருப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. முன்சாமி, நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ற? என்கிட்ட 10 பைசா இல்ல, நீ என்னெல்லாம் எதிர்பார்க்காத. உஷாராக்குது போறாங்க. ஐயோ அண்ணா, மீன் துண்டுக்கு நீர் சொல்ல ஒண்ணு தூக்கி முட்டானுங்களாடா, எங்க இருக்கிறன்னு தெரியலையே. எப்பா 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 மச்சான் அழாது, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நானே கண்டுபிடிக்கிறேன் மாமாவை. கீச்சிடுவாரு. இருந்த தொன்னையும் தப்பிச்சு விட்டுச்சியா? இவரு கீச்சிடுறாராம். டேய், என்னடா பொசுக்கு நாயிட்டா? நேனடா நானே மனைவி நேனா தொலைச்சு விடுவோம், தொலைச்சு கம்முன போய் தள்ளலாம். என்னடியா திடீர்னு இதுக்கு வீரம் வந்துச்சியா? கம்முன்னு பலான்னு கொடுக்க போறான். சரி வா, எங்க போகிறோம் தேடலாம். வா மச்சான் போனா. எத்தனை பேர் வந்தால மாமா நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன தாண்டா சொல்றான்? வாயே திறக்க மாட்டாமா, ஆனா எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து வாங்கிடணும். டேய், அந்த 20,000 நகையில அம்மாக்கு ஒரு நெக்லஸும் ஒரு ஒட்டியானமும் வாங்கிட்டாடா. ஆமா, இப்ப இதான் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் கேடிஎம் பைக் எடுக்க போறேன், அப்புறம் ஐபோன் எடுக்க போறேன், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. டேய், இதெல்லாம் சண்டை சொல்லுடா. அம்மாவுக்கு நெக்லஸ் ஒட்டியானம் தானே முக்கியம். ஆமா, நெக்லஸ் ஒட்டி அந்த ரோட்ல போட்டு தீட வந்து தலையில ஆச்சு புடிங்க போயிடுவான். இப்ப அதெல்லாம் முக்கியமா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் கண்ணு முஷடா பாரு, இருட்டுற மாதிரி இருக்குது. எங்க அவன் சும்மா ஒரு தட்டுனால ஊய்ந்துறான், என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், மிஸ் பண்ணவே கூடாதுடா மகனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா அங்க பாரு. சிங்கிச்சா சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா, சிகப்பா கலர் சிங்கிச்சா, சிங்கிச்சா சிங்கிச்சா சிங்கிச்சா. டேய், தோட்டக்காரன்டா. அம்மா, இந்த ஆள் போனோம்னா காரியமே கெட்டுருவோமா. இப்ப என்னடா பண்றது? அவனை கூப்பிடேன். சில பாட்டு சுவக்கல குத்தாம்பாரு மூக்குல. என்னம்மா கொஞ்சம் இங்க வாங்கல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா, என்ன ஏன் கூப்பிடுற? நோ வானா, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா அது முக்கியமான விஷயம்? அண்ணா, உங்க முதலாளி உன்னை வேலை விட்டு தூக்க போறாராம். வேற ஆள் இருக்கான்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு சொல்றோம். அட பாவி, அவனுக்கா நான் உண்மையை உழைச்சேனே, என்ன போய் வேலை விட்டு தூக்குறானா? அதான் நான் சொல்றான், அவன் ஏன் உன்னை வேலையை விட்டு தூக்குனா? நீயே நின்று. கரெக்டான ஐடியா சொல்லிட்டேன். அவன் என்ன தூக்குறது, நான் வேலை விட்டு நின்றதா? அம்மா, அது எப்படி அவனை நான் சும்மா விடுறது? இந்த செடியெல்லாம் நான் ஒரு வழி பண்ண போறேன் பாரு. செடியை நான் பாவம் பண்ணுச்சு, அதை என்ன பண்ண போற? அது என்ன பண்ணுமா நீ தெரியும். என்னைவா வேலை விட்டு தூக்குறான் பாக்குறான். ஐயோ, என்னடா நம்ம போட்ட பிளான் வேற மாதிரி போகுது. சரி வாமா, நம்ம என்னதான் நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்கலாம். வாடா. காட்டுறதுனாலதான் அவன் என்ன வேலை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறான். நான் இந்த செடியெல்லாம் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் பிடிக்கி நாசம் பண்ணிடுறேன். நான் தண்ணி ஊற்றலன்னா இந்த மாங்காய் இப்படி காய்க்கும், இந்த கொய்யாக்காய் இப்படி காய்க்கும். என்ன போய் வேலையை விட்டு தூக்குறோம்னு அந்த ஆள் பிளான் பண்ணியிருக்கானா? இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஆளை? என்னடா பார்த்துட்டானா? இன்னும் பார்க்கல, அவன் பாட்டு பெண்ணா தின்னுக்குறான். இது என்ன புழு சட்டை? பார்த்துட்டாமா? என்ன இது? கொலைன்னு பயந்து ஓட்டாமா. ஒரு புள்ள போய் சொல்ல போறான்டா. கம்முன்னு அவன் போட்ட இடத்த மாத்திடலாம். அவன் எப்படிடா இருக்கிறான்? அது நோஞ்ச மாதிரி தலை குஞ்சினாகுது. கொலை 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 பாருமா. கொலை 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 கொலை. அங்க ஒருத்தனை கெட்டு போட்டு கொலை பண்ணிருக்காங்கம்மா. அப்படி பார்த்து உடனே இருக்கும் அழுகி போச்சுமா. ஐயோ, என்னன்னா கொலை பண்ணிட்டே நீ? ஏம்பா, நான் ஏம்பா கொலை பண்றேன்? மூளை வாய கலப்பா. சும்மா போன எவனோ விட்டு செத்து கிடக்காம்பா. கத்தாத, யாராவது வந்து என்ன கேட்டாங்கன்னா நீ தான் லாஸ்டா போன நான் சொல்லிடுவேன்.
இங்க ஐது என்ன பண்றது பெருசா? ஜெயில கழி துண்ணணும், என்ன பண்ண போற? ஐயோ என்னால ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா. நான் ஊரை விட்டு நாட்டை விட்டு போடுவேன்ப்பா. ஐயோப்பா நம்ம தப்பிச்சேன்டா. இப்போ என்ன பண்றது? அந்த ஆள் வரவும் மாட்டான், யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டான். அவன் அங்கேயே இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லா. சரிடா. கேடிஎம் பைக்கு, ஐபோனு, ஒட்டியானோ நெக்லஸ். ஒண்ணு கொண்டு வரேன் 4 இன்னும் ஆளை காணோம். உங்க அப்பா அங்க ஒரு ஆண்டி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, அங்கதான் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா அப்ப இந்த ஆள் நம்ம இந்த வேலைக்கு ஆகுதுடா, வாடா நம்ம போய் தேடலாம். டேய் நம்ம 2 பேரும் மட்டும் போய் தேடி என்ன பண்றது? இதோ பாரு அவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் முருகேசன் அந்த தேடுறான் அவனை. அதுவும் கரெக்டு தான், ப்ரோவை சாதாரணமா எண்ண முடியாது. வா இந்த வீட்டை போய் தேடி பார்க்கலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யார் போகணும்? உன் சொந்தக்கார பொண்ணு கட்டி குடிக்கிறானுக்கா? என்னப்பா நெக்லா பேசுற? யாரு வேணும்னு தானே கேட்டேன். டேய் கம்னுராண்டா, உங்க அப்பா முத்தி அப்படியே கிடக்குது. பிரதர் இங்க குதிரை முக்க போட்டுக்கின்னு ப்ளூ சட்டை போட்டு யாருன்னா ஒருத்தன் வந்தானா? பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் பார்த்துங்களேன். கைத்துல டவுல் போட்டுன்னு இருப்பான், வேஸ்ட் கட்டின்னு இருப்பான். கழுத்துல டவலு, ப்ளூ கலர் சட்டை, வேட்டி. பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. பல்லு கட்டிக்கிற மாதிரி அடிப்பேன், பாத்தியா இல்லையாடா? இங்க பாருங்க, இவ்வளவு கோபமாலாம் கேட்ட நான் சொல்ல மாட்டேன். ஐயா பிரதர் அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டா. டேய் வாய மூடாண்டா. ஞாபகம் பார்த்துங்க நல்லா ஒதுடி ஊடு இருக்கும். உதடு ஊன்னு இருக்குமா? என்ன விஷயமா தேடுறீங்க அவனை? நீயே பேசுறா. அவன் தீவிரவாதி, அவனை புடிச்சு குத்தாக்கா போலீஸ் 5 லட்சம் ரூபாய் தர நிக்குது, போதுமா? 15 லட்சமா? பா என்னடா இவன் வாய் அந்த லெவல்ல திறக்குறான். இவன் டம்மி பீஸ்டா, வாட வேற எங்கன்னா போய் தரலாம். ஆஹா 15 லட்சம். இவங்க பின்னாடியே போயிட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இவனை அச்சு போட்டு நம்ம தூக்கிடுவோம். மச்சான் குதிரை முக்கா எங்கடா போன? ஆளையே காணோம். அண்ணா எங்கடா இருக்கிற? எங்கன்னு தெரியலையே, தேடி கிடக்குறவே. எப்பா எங்கப்பா போன? ஒன்னும் புரியலையே. டேய் இருட்டி போச்சுடா, இப்ப என்னடா பண்றது? நான் ஒரு நல்ல யோசனை சொல்லிட்டேன். சொல்றா. சொல்ல முடிஞ்சாமி, என்ன யோசனை? இப்ப எல்லாம் வீட்டுல போய் தூங்கிட்ட, காலையில வந்து தேடுவான். நான் சொல்றேன் சொல்றான் பாரு மூதேவி. அது வரைக்கும் மச்சான் என்னடா ஆவான்? இப்ப நைட்ல போய் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றது கேள்வி முருகேசா, இல்ல பாம்பு கட்சி சாவ. வாயடா வாய, நாத்தச்ச வாய. ஏய் சின்ன மச்சான் என்னடா பண்ணலாம் சொல்றான்? முன்சாம என்ன சொல்ற மாதிரியா வீட்டுல போய் தூங்கிட்ட, நாளைக்கா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அருமையான ஐடியா, போலீஸே கண்டுபிடிச்சு குத்துருவோம். அப்போ வாங்க வீட்டுல போய் தூங்கிட்ட, நாளைக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. எல்லாம் லைக்கும் கமெண்ட்ஸை பண்ணுறோங்கப்பா. இது 6வது பாகம். நாளைக்கா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். நாளைக்கு கச்சிடுவான் என் மச்சான். நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்போதான் நாங்க 100 பாகம் வரைக்கும் எடுத்துன்னு போக முடியும். என்னடா 100 1000 பாகம் கூட போலாம், அவங்க சப்போர்ட் பண்ணா. கண்டிப்பா பண்ணுவாங்க. நமக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறாங்க? எங்க அண்ணன் இல்லாத எனக்கு வருத்தமாகுது. வாங்க போலாம்.